என் செல்ல குழந்தையே, என்று இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கினை உன்னால் நிச்சயமாக கேட்க முடியாது. எதற்காக அம்மா இப்படி முதலிலேயே சொல்லிவிட்டேன் என்றால், என் குழந்தையே, யாருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ, யாருடைய கெட்ட நேரம் முடிகின்றதோ அவர்களால் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க முடியும். அப்படியானால் ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா? நீ இப்பொழுது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் என் பிள்ளை, நீ இப்பொழுது நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவதற்கான அறிகுறிகளை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த வராகியின் கைகளிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெறப்போகின்றாய் என்றுதானே அர்த்தம். அதனால் மனமகிழ்ச்சியோடு உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேள். என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பவள் உன் வராகி நானாக இருக்கும் பொழுது, என் குழந்தை, நீ எதற்காகவும் வேதனைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த என் குழந்தைக்கு இனிமேலும் கஷ்டங்களை கொடுக்க உன் அம்மா நான் விரும்பவில்லை. எல்லாவற்றிற்கும் முடிவு என்ற ஒன்று வந்துதானே ஆக வேண்டும். அது நேற்று வருமா, இன்று வருமா, அல்லது நாளை வருமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதை விட, கிடைக்கின்ற நேரம் உனக்கான நேரம் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டு தரும் பொழுது அதை சற்று கூட தவறவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீ எந்த நேரமும் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? வாய்ப்புகள் எந்த நேரத்தில் உருவாகும் என்று சொல்லிவிட முடியாது. கிடைக்கின்ற நேரத்தை, உனக்கான வாய்ப்புகளை நீ உருவாக்கி கொண்டு அதில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். அம்மா, நீயும் தினமும் வருகின்றாய். தினமும் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய். அதன் பிறகு அந்த கஷ்டத்தை அனுபவிப்பது நான் அல்லவா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? உன் பார்வைக்கான அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என்ன நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்று சொல்கின்ற நீ அதை நடத்தி காட்டாமல் செல்வது ஏன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நான் உன்னிடத்தில் சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அது நடப்பதற்கு தாமதமாவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. தெய்வத்தின் மீது முழு பாரத்தையும் போட்டிருக்கின்ற நீ நிச்சயமாக நினைத்த விஷயத்தை எப்படியாயினும் ஒரு நாள் அடைந்து விடுவாய் என்பது உறுதியான விஷயம். ஆனால் அது அடையும் வரை உன்னுடைய மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டுமல்லவா? உன்னுடைய மனது குழப்பத்தில் இருந்து மீண்டு வர வேண்டுமல்லவா? நீ எப்பொழுதும் மன சந்தோஷத்தோடு இருக்க வேண்டுமல்லவா? அதனால்தான் அம்மா என்னாலும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன், யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே என்று உனக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் முடிவில் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கப் போகின்றது என்பதை நான் உணர்த்துகின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கென்று ஒரு விதமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதை உன்னால் உணர முடியாமல் போகலாம். ஆனால் அவை உன் கண் முன்னே ஒரு நாள் நல்லபடியாக நல்ல மாற்றங்களோடு உனக்கான வாழ்க்கையை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும். அன்று தெய்வம் என்றால் யார்? அவர்கள் ஏன் இத்தனை பொறுமையை காட்டினார்கள்? எதற்காக இத்தனை காலதாமதம் எடுத்து கொண்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நல்லது நடத்தி தர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை நீ தடுத்து நிறுத்திவிடக்கூடாது. நல்ல எண்ணங்கள் எப்பொழுதுமே மனதில் இருக்க வேண்டும். தீய எண்ணங்களை ஒருபொழுதும் மனதிற்குள் தங்க வைத்து விடாதே. என் தங்கமே, அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்கின்றவன், அவனுக்கு மற்றவர்கள் கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் என்று நினைப்பவன் அவன் அதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான்.
மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முன்பாக நாம் சரியாக இருக்கின்றோமா என்று யாருமே இங்கு சிந்திப்பதில்லை. அநேகமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருக்கின்றதை தவிர மாற்றாக யாருக்கும் நல்லதை சொல்லிக் கொடுக்க அவர்கள் இங்கே வரவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, அடுத்தவர்களின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது என்று நான் சொல்லவில்லை. எந்த இடத்தில் யாருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை அப்படி கொடுக்க வேண்டும். அதுதான் நல்லதும் கூட. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எத்தனை கஷ்டத்திலும் நீ உன் நிலையிலிருந்து மாறாதே. உன்னை நீ யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. உன் பக்கம் தவறு இல்லை. நீ செய்வது சரி என்று உனக்கு நல்லபடியாக தோன்றும் பொழுது ஒரு நாளும் அந்த நிலையிலிருந்து நீ தவறி விழ எண்ணி விடாதே என் தங்கமே. ஏனென்றால் எப்பொழுது கீழே விழுவாய், எப்பொழுது மனதளவில் தடுமாற்றத்தை அடைவாய், உன்னை தள்ளிவிட்டு விடலாம் என்று அங்கே ஒரு கூட்டம் உனக்கு மிகவும் நெருக்கமாக நின்று காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றது. அதனால் உனக்கான நல்ல நேரத்தை அம்மா கொண்டு வந்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை, இது போன்ற விஷயங்களில் மட்டும் நீ சிறிது கவனத்தோடு இருந்து விட்டால் போதும். நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள், உனக்கு சரி என்று தோன்றுகின்ற விஷயங்கள், என் பிள்ளை, யார் சொன்னாலும் அதை நீ நிறுத்தாமல் செய்து கொண்டே இரு. சிலர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எங்கே நீ இதை செய்தால் வெற்றியை பெற்று விடுவாயோ என்பதற்காக அதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவார்கள். இன்னமும் சிலர் இருக்கின்றார்கள், நீ செல்கின்ற பாதை தவறானது என்று தெரிந்தும் கூட போய் பட்டு திருந்தி வரட்டும், அடிபட்டு வரட்டும் என்று நினைத்து காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் மட்டும்தான், நான் இந்த பாதையில் ஏற்கனவே சென்றிருக்கின்றேன், அங்கே இது போன்ற கஷ்டங்கள் இருந்தது, கடைசியில் வெற்றி பெற முடியவில்லை. உன்னால் முடியும் என்றால் மட்டும் நீ முயற்சி செய்து பார். இல்லை என்றால் இப்படியே விட்டுவிட்டு அடுத்த பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கு என்று உனக்கு ஊக்குவத்தை கொடுப்பார்கள். என் தங்கமே, இது போன்ற மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் அவசியமானவர்கள். இவர்களை ஒரு நாளும் நீ இழந்து விடக்கூடாது. உள்ளதை உள்ளபடி யார் சொன்னாலும், நல்லதை உனக்கு எடுத்து சொன்னாலும் அதை நீ எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களிடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். நல்லது நினைப்பவர்களும் வயதில் மூத்தவர்களிடத்திலும் எப்பொழுதுமே மரியாதையான அன்போடு பழக வேண்டும். என் தங்கமே, யாருடைய மனதையும் உன்னுடைய வார்த்தைகள் காயப்படுத்திவிடக்கூடாது. யாருடைய கண்ணீர் துளிகளுக்கும் நீ ஒருபொழுதும் காரணமாகிவிடக்கூடாது. இங்கே சில மனிதர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவர்களுக்கு சாபமிடுவது. நீ நன்றாக இருக்க மாட்டாய், உன்னுடைய குலம் விளங்காது, உன்னுடைய குடி விளங்காது என்று சொல்லி சாபமிடுவார்கள். ஆனால் சாபம் இடும் பொழுது ஒன்றை மறந்து விடுகின்றார்கள். அது அவர்களுக்குத்தான் திரும்பச் செல்லும் என்பதை மறந்து விடுகின்றார்கள். உண்மையில் இங்கே எது போன்ற சூழ்நிலை நிலவுகின்றது தெரியுமா? ஒருவர் சாபத்தை விட்டுவிட்டார்கள் என்றால் அதையே நினைத்து கொண்டே இருப்பாய். அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் உனக்கு வந்துவிட்டது என்றால் நீ உடனே இவர்கள் சாபமிட்டதனால்தான் நமக்கு இப்படி ஆகிவிட்டது என்று நினைக்க தொடங்கி மனவேதனை அடைய தொடங்குகின்றாய். என் தங்கமே, உண்மையில் அது உண்மை கிடையாது. இது யதார்த்தமாக உன் வாழ்க்கையில் நடந்ததுதான். யாராலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்கின்ற சக்தியோ, அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்ற சக்தியையோ ஒரு நாளும் தெய்வத்திடம் இருந்து பெற முடியாது. அதனால் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அந்த கெட்ட எண்ணங்களாலே அழிந்து போவார்கள் என்பதை புரிந்து கொண்டு, யாரும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது, யாரும் உன் வாழ்க்கையை அழிக்க முடியாது. அப்படி யாரும் நினைத்து வருவார்கள் என்றால் அவர்களை இந்த வராகியானவள் ஒரு கை பார்த்து விடுவாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இரு. உன் வாழ்க்கையில் நான் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.